ஒரு அழகான காட்டுக்குள்ள குருவிகள் எல்லாம் தன்னோட குஞ்சுங்க கூட தன்னோட கூட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்களாம். அப்பொழுது அங்கே வந்த மனிதர்கள் அந்த காட்டை அழிச்சி தனக்கு தேவையான இடங்களையும் தொழிற்சாலைகளையும் அமைக்க முடிவு பண்ணி அங்கிருந்த மரங்கள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. இதனால பயந்து போன குருவிங்க அந்த காட்டை விட்டு ரொம்ப தூரம் பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. மனிதர்கள் இருக்கிற இடத்தை விட்டு ரொம்ப தூரம் பறந்து போனாதான் நிம்மதியாக இருக்க முடியும்னு முடிவு பண்ண குருவிங்க மனிதர்கள் கட்டிய தொழிற்சாலை அவர்களுடைய வீடை தாண்டி ரொம்ப தூரத்திற்கு பறந்து போச்சு. ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த குருவிங்க மனிதர்கள், இந்த இடத்துல வந்ததுனால இந்த பூமி மாசுபடிஞ்சு போச்சு, இதனால நம்ம இந்த காட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் வாழ்ந்தால்தான் நம்மளுடைய குஞ்சுகளுக்கும் நல்லது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வேற இடத்துக்கு போலாம்னு பறந்து போச்சுங்க. மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் பயணம் செஞ்ச குருவிங்க இறுதியில் ஒரு பாலைவனத்தை அடைந்தனர். அந்த பாலைவனம் ரொம்பவே வெப்பமாக இருந்ததுனால அங்கே வாழ முடியாதுன்னு முடிவு செஞ்ச பறவைங்க இந்த இடத்தை விட்டு நம்ம போகலாம், வேற ஒரு நல்ல மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணி மறுபடியும் ஓய்வில்லாமல் பறந்த இந்த பறவைங்க பாலைவன மலைகள் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்திற்கு தாகத்தோட ரொம்ப சோர்வுனால நிலையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய மலைகளை கடந்து அவர்கள் பயணம் செஞ்சாங்க. ரொம்ப சோர்வடைந்த குருவிகளால் சரியாக பறக்கக்கூட முடியல. இறுதியில் பசுமையான ஒரு காட்டை கண்டுபிடிச்சாங்க. அவங்க மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள நீர்நிலைகள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இருந்தது. அந்த பெரிய காட்டுக்குள்ள அவங்களுக்கு தேவையான ஒரு பெரிய மரத்தா அந்த குருவிங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனாங்க. இந்த மரம்தான் நம்ம வாழறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு முடிவு பண்ணி கூடுகள் அமைத்து வாழ தொடங்கினாங்க. குட்டீஸ், இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த பூமி மனிதர்கள் வாழ்வதற்கு மட்டுமில்லை, பறவைகள் உயிரினங்கள் வாழ்வதற்கும் பறவைகள் உயிரினங்களுக்கும் சொந்தமானது என்று.